தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவேளையில் இந்த 7ஆம் மாதத்தில் முதல் நாளில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் கடந்த 6 மாதங்கள் அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து மாதத்தை கடந்து செல்ல முடிக்க தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆகையால் இந்த 7ஆம் மாதத்தில் கூட முதல் நாளில் என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய தேவன் யோசுவாவோடு சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நீ நடப்பாயானா, வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருப்பாயானா, நீ செய்கிற எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவோடு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அன்பான தேவச்சனமே, நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, 6 மாதங்களை கடந்துட்டோம், 7ஆவது மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ ஆண்டு எனக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த வேத வசனத்தை விட்டுட்டு நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாம இவைகளில் எழுதப்பட்டவைகளை நீ கை கொண்டு நடப்பாயானா நீ பலன் கொண்டு திடனாயிருப்ப என்று கர்த்தரினோடு சொன்னார். அன்பான தேவச்சனமே, இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்திலும் கவனிக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தான். நம்ம பல நேரங்களில் ஆசீர்வாதம் தாமதமாகிறது, ஆசீர்வாதம் தடைப்படுகிறது, ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொல்லி பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுகிறோம், அன்பான தேவ ஜனமே கேள்வி கேட்கிறோம். ஒரு சில நேரங்களில் நமக்கு பிரியமானவளை நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ பக்தி பண்ணுறோம், ஏன் என்னோட வாழ்க்கையில் ஒரு செழிப்பு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நமக்குள்ள தோண்ட செய்யும். அன்பான தேவ ஜனமே, நம்ம 99 நல்ல காரியங்களை செய்து ஒன்று நாம் தவறாக செஞ்சிட்டா 99 நல்ல காரியங்கள் அன்பான கணக்கில் வராது. அந்த ஒன்று தாங்க நம்ம பாதிக்க செய்யும். அதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் அந்த வார்த்தையை நாம் கை கொண்டு நடப்பது கிடையாது. ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகிறது. நீங்கள் ராஜாக்களுடைய நிருபங்களை வாசித்து பாருங்க. ஒவ்வொரு தடவையும் அன்பான தேவ ஜனமே, யூதாவில் யாரெல்லாம் ராஜாவா வந்தார்களோ அவங்க எல்லாம் வெற்றி சிறந்ததுக்கு காரணம், அவங்க எல்லாரும் அன்பான தேவ ஜனமே ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தேவ வசனத்தின்படி நடந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் அன்பான தேவ ஜனமே, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு மேன்மையான காரியம் என்னன்னா, அவருடைய வசனத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த 7ஆம் மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய தொழிலா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய அன்பான வியாபாரமா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த எல்லா பகுதிகளில் நம்ம வெற்றி சிறக்க வேண்டுமானால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்க வேண்டும். நீங்கள் கை கொண்டு நடந்து பாருங்கள். கண்டிப்பா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிச்சிங்கன்னா, இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. அதோடு ஆண்டவர் விட்டு விடவில்லை. 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் நதியோரத்திலே நடப்பட்ட மரமாக, இலை உதிராத செடியா, தன் காலத்திலே கனி கொடுத்து தான் செய்கிற எல்லா வாய்க்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ எந்த மனுஷன் இந்த வேத வசனத்தை கை கொண்டு நடக்கிறார்களோ அவங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். கடந்த 6 மாதங்கள்ல ஆண்டவர் அநேக
நன்மைகளை செய்தார். இந்த 7ஆம் மாதத்தில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இதிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டுமானா, அன்பான தேவ ஜனமே, நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கணும். கர்த்தர் ஏன் யோசுவாவுக்கு இந்த வார்த்தை சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, அவருக்கு வாக்குத்தத்தம் பண்றார். அன்பான தேவ ஜனமே, யூப்ரட்டிஸ் நதி முதல் தொடங்கி கானான் தேசம் வரைக்கும் உனக்கு தேசத்தை சுதந்திரமா தருவேன். ஆனா நீ சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா என்னங்க, நீ கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கணும். இன்னைக்கு அநேக தேவ வசனத்தை கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஆனா கை கொண்டு நடக்கிறது இல்லை. அன்பான தேவ ஜனமே, இது எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு நோயாளிய வைத்தியனிடத்துல கொண்டு போய், அன்பான தேவ ஜனமே, அவங்க வைத்தியர் அவங்க எல்லாம் பரிசோதித்து அவருக்கு அன்பான தேவ ஜனமே தேவையான மாத்திரை மருந்துகளை கொடுத்து அவர் நமக்கு என்ன பண்றார்? அனுப்புறார். ஆனா நம்ம வந்து அவனுக்கு மாத்திரை மருந்து கொடுக்கலன்னா எப்படி அவன் சுக அடையிறது இல்லையோ, அதே போலதான் நம்ம வேதத்தை கேட்கறது நல்லது, விசுவாசிக்கிறது நல்லது. ஆனா வசனத்தின்படி நம்ம வாழலைன்னா கண்டிப்பா கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டாருங்க? ஆசீர்வதிக்க மாட்டார். ஆகையால இந்த 7ஆம் மாதத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்னன்னா ஆகட்டும், நான் கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்றபடி என்னை வாழ ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த 7ஆம் மாதம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அன்பான தேவ ஜனமே, நீங்க இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க யோவேல் 2:25 வாசித்து பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார், நீங்க அன்பான தேவ ஜனமே இழந்ததான எல்லா ஆசீர்வாதங்களையும், பச்சைக்கிளி, வெட்டுக்கிளி, முசுக்கொட்டு பூச்சி, பச்சை புழு சாப்பிட்ட வருஷத்தை நான் உனக்கு திருப்பி தருவேன். எப்போ ஆண்டவர் அவளுக்கு இந்த வார்த்தை சொல்றாங்கன்னா, அவங்க தேவன் பக்கமாய் மனம் திரும்பி அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவங்க வசனத்தின்படி நடக்கும் போது அவங்க இழந்த எல்லா ஆசீர்வாதங்களை தேவன் அவர்களுக்கு கூட்டி தந்தார். அது மாத்திரமல்ல, அதுல 26ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளையை கை கொண்டு நடக்க நீ கவனமாய் இருப்பாயானா கண்டிப்பா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் அதிகமா தேவன் செய்வார். என்னோட ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசித்து பாருங்க. கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாயி அவர் சொல்றாரு, நீ எகிப்து தேசத்துக்கு போகாம இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அன்பான தேவ ஜனமே, இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, ஈசாக்கு தேவன் சொன்னபடியே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையை கை கொண்டு நடந்தார். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 26:12 பிரியமான தேவ ஜனமே 14 வசனம் வாசித்து பாருங்க. அவர் பஞ்ச காலத்திலே விதைச்சார், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது மாத்திரம் அல்ல, அதுல 16ஆம் வசனம் வாசித்து பாருங்க. பிரியமான பெலிஸ்தருடைய பிரபு சொல்லுகிறார், நீ எங்களிலும் பலவானா இருக்கிறாய், கடந்து போ என்று சொல்லி. அதோடு மாத்திரம் அல்ல, தேவ வசனம் சொல்லுது, அதுல 18ஆம் வசனம் வாசித்து பாருங்க. கர்த்தர் நெருக்கத்திலிருந்து அவரை விஸ்தாரத்துக்குள்ளே கொண்டு வந்தார். ஆகையால் அந்த இடத்துக்கு அவர் ரெஹோபோத் என்று பெயர் வைத்தார். ஆகையால் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய நெருக்கங்கள் எல்லாம் மாறி கர்த்தருடைய நெருக்கத்திலிருந்து உங்களை விஸ்தாரத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க நடக்க கற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பா தேவன் உங்களை 100 மடங்காக ஆசீர்வதிப்பார். நீங்க சங்கீதங்களின் புத்தகம் 128ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்க. தேவ வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், நன்மையோ பாக்கியமோ அவனுக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுது. இவன் பிரயாசத்தை இந்த 7ஆம் மாதத்துல சாப்பிடணுமா? அன்பான தேவ ஜனமே, நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையை கை கொண்டு நடக்கணும். ஏன்னா அநேக நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைங்க
இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்? அதிகமா விதைக்கிறோம், கொஞ்சமா அறுக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம முரட்டாட்டம் உள்ளவர்களாக நம்ம மாறி விடுகிறோம். ஆகையாலதான் பல ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த நாளில் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வசனத்துக்கு உங்களை அர்ப்பணித்து அந்த வசனத்துக்கு ஏற்றபடி நீங்க நடக்கும் போது கண்டிப்பா தேவன் இந்த 7ஆம் மாதத்துல உங்களுக்கு முன்பாக அன்பால் அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களை தேவன் திறப்பாரு. நீங்க அன்பால இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கூட்டி தருவார். என்னோட ஒரு வசனம் வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம் வாசித்து பாருங்க. தேவ வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணினாராம். தேவ ஜனமே, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா கண்டிப்பா தேவன் உங்களோடு இருப்பார். நீங்க செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் எப்படியாப்பட்டவர் என்று சொன்னீங்கன்னா, அவருக்கு பிரியமானபடி, அவருக்கு இஷ்டமானபடி, அவர் விரும்புகிறத நம்ம செய்யும் போது கண்டிப்பா தேவன் நம்ம என்ன பண்றாரு? ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆகையானதான் இன்றைக்கு தேவனுடைய சன்னிதானத்துல சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய பொருளாதாரத்துல, என்னுடைய ஊழிய பாதையில, ஆண்டவரே நான் எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நான் காணப்பட வேண்டும். மற்றவரிடத்துல கையேந்துகிற நிலைமை மாறி மற்றவங்களுக்கு கொடுக்கிற நிலைமையில நான் தலையாக அந்த மேலாக நான் காணப்படும்படியாக எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க உங்களை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து வசனத்துக்கு ஏற்றபடி வாழ்த்து பாருங்கள். இன்னைக்கு அநேகருக்கு அன்பால மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க, நாங்க நல்லா இல்லைன்னு வெளியே என்ன பண்றோம்? யோசிக்கிறோம், பொறாமைப்படுறோம். அன்பான தேவ ஜனமே, யோசிக்கிறதுனால பொறாமைப்படுறதுனால நம்ம ஒன்றும் சாதிக்கிறது இல்லை. நீங்க மற்றவங்களை காட்டுல சிறந்தவர்களா நன்றா ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு நீங்க என்ன பண்ணுங்க? வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாழுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்றபடி செய்யுங்க. அன்பான நீங்க வசனத்துக்கு இணங்க, தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி நீங்க வாழ்ந்து பாருங்க. நீங்க தேவனுக்கு பிரியமா நடந்தா தேவன் உங்களோடு இருந்து உங்களை எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான தாவீது சொல்லும் போது 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் இளைஞனா இருந்த முதிர் வயதுள்ளவன் ஆனா நீதிமான கர்த்தர் பிச்சை எடுக்க விடவில்லை என்று சொல்றார். அப்போ தேவனுக்கு எந்த மனுஷன் பிரியமா நடக்கிறானோ, அவருக்கு விருப்பமானபடி யார் ஜீவிக்கிறாங்களோ கண்டிப்பா தேவன் அவர்கள் என்ன பண்ண மாட்டாரு? பிச்சை எடுக்க விட மாட்டார். ஆகையால் இந்த நாளில் தேவ சன்னிதானத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என்ன தேவ வசனத்துக்கு முற்றிலுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாம இந்த வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வசனத்தின்படி என்ன வாழ நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. கண்டிப்பா தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாரு. உங்களுக்கு நஷ்டப்படாதபடிக்கு, உங்களை ஒருவனை ஏமாத்தாதபடிக்கு. யாக்கோபை யோசித்து பாருங்க, 10 தடவை அவருடைய மாமனார் அவருடைய சம்பளத்தை கொடுக்காதபடி தடை செய்கிறார். ஆனா அன்பான தேவ ஜனமே, அவர் எவ்வளவுதான் தடை செய்தாலும் யாக்கோபருடைய வளர்ச்சியை தடை செய்ய முடியல. காரணம் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தாரு. ஆகையால் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவ சமூகத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றையிலிருந்து நான் தேவனுடைய வசனத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாம, ஆண்டவரே நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து கர்த்தரோடு வாழுகிற மனுஷனா என்னை மாற்றினேன் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. அற்புதம் நடக்கும். கண்ணீர்கள் துடைக்கப்படும், வேதனைகள் மாறும், துக்கங்கள் நீங்கும். சிறுமைப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்திருக்க பண்ணுவார். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல இன்றைக்கு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனுக்கு முன்பாக ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, எப்படி வேணாலும் நான் வாழ மாட்டேன். ஆண்டவரே, உனக்கு விருப்பமானபடி
காண என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே இந்த நாளில் நீர் வைத்த அந்த மகிமை நிறைந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வேதத்தை விட்டு நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாம இவர்கள் எழுதப்பட்ட வார்த்தையை நாங்கள் கை கொண்டு நடக்கும் போது காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆகையால் இன்றைக்கு அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காணும்படியாக அன்று ஏமாற்றத்தோடு நஷ்டத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு வருத்தத்தோடு பலவீனத்தோடு அந்த ஒண்ணுமே நடக்கலையே என்று சொல்லி ஆண்டவருக்கு தாவே உடைந்து நிலையில காணப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாவதாக, சிறையிருப்பு மாறுவதாக, கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, சாபங்கள் நீங்குவதாக, தரித்திரங்கள் மாறுவதாக, வறுமைகளை கர்த்தர் மாற்றி விடுவீராக. ஆண்டவரே, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொண்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமா ஆண்டவரே, வியாதி பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய சரீரங்களில் அவருடைய உறுப்புகளில் பலவீனமுள்ள பகுதிகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுக்கு சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமா வியாபாரத்தில் நஷ்டத்தை கண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கட்டளையிடும்படியா பல மடங்கா திருப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விவாகமாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை தாரோம். திருமணமாய் நீண்ட நாட்களா பின்னில்லாத மக்களுடைய கண்ணீர்களை துடைத்து அன்று அண்ணாளுடைய ஜெபத்துக்கு பதில் தந்தவர் அன்று மல்வித்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை தொட்டு அவளை ஆசீர்வதியும். அவருடைய கர்ப்பத்தை தாரோம், பிள்ளை பாக்கியத்தை தாரோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, படிக்கிற இடத்துல சாட்சிகளா ஜீவிக்க, அநேக தேவன் பக்கமா திருப்ப, உனக்கு பிரியமா ஜெபிக்க புத்தி அறிவு ஞானம் உள்ள இதயத்தை தந்து ஆசீர்வதியும். ஊழியத்தில் இருக்கிற தேவ மனுஷர்களுக்காக ஜெபிக்கிற அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். அவருடைய பொருளாதார தேவைகளை சந்தியும். ஊழிய காலத்து தெய்வீக சுகத்தை தேவன் கட்டளம்படியா ஜெபிக்கிறோம். இந்த 7ஆம் மாதத்தில் ஒரு நன்மையும் குறைவில்லாம அந்த சமீபத்தில் தூரத்தில் கவனிக்கிற ஒவ்வொரு பரிசுத்தமான ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவருடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்கி அற்புதங்களை செய்து தண்ணீரை ரசமாய் மாற்றினவர், தண்ணீர் அற்புதமா செய்த தேவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை செய்து வழி நடத்தும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி, அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை தாரும். வீடு கட்டணும்னு நினைக்கிற மக்களுக்கு கட்ட தேவையான அந்த தேவைகள் அனைத்து சந்தியும். ஆண்டவரே, எனக்காக ஜெபிங்கன்னு சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், உள்ளத்தை பார்க்கிற நீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தொடர்ந்து மகிமைப்படும். எங்களை முற்றிலுமா தாழ்த்தோப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபையான காலவேளையிலே நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்க இந்த வார்த்தை கேட்டபடி நீங்க நடக்கும்போது கண்டிப்பா கர்த்தர் இந்த 7ஆம் மாதத்தில் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தா நீங்க எங்களோடு அன்பான தேவ ஜனமே வாட்ஸ்அப் வழியாக நீங்க எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். எங்களோடு அன்பான தேவ தொலைபேசியின் வழியா நீங்க தொடர்பு கொள்ளலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். இல்லைவிட்டால் எங்களுடைய யூடியூப் சேனல்ல அன்பான தேவஜன்மை கமெண்ட் வழியாக நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக எல்லா நேரத்திலையும் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தை சமீபத்தில் தூரத்தில் கவனிக்கிற நீங்க ஒருவேளை நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாத இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் வழியாக தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்க எந்த சபைக்கும் போகாத இருந்தா எங்களுடைய ஆலயத்தில் 7 ஆராதனைகள் இருக்கிறது. ஆராதனை நேரம் எல்லாவற்றையும் உங்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல்ல அன்பானே காண்பிப்பார்கள். டிஸ்பிளேல கடந்து வரோம். கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்க போகாதவங்க வரலாம். ஒருவேளை நீங்க உங்க ஆலயங்களுக்கு போகிறவங்களா இருந்தா சந்தோஷமா போங்க, சாட்சியா வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.